ஓகே. இன்னைக்கு என்னன்னா, இது புக் மை ஷோவோட எல்எல்டி. ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, அட் டைமில் வந்து ஒரு யூசர் வந்து லைக் கன்கரன்சி மெயின்டைன் பண்ணணும். லைக் நோ டூ யூசர் கேன் புக் த சேம் சீட்டு. அப்புறம் மூவி மூவி வச்சு நான் ஃபில்டர் பண்ணேன்னா அதோட எல்லா ஷோ காட்டணும். ப்ளஸ் லைக் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, லைக் ஹோல்ட் பண்ணணும். டியூரிங் பேமெண்ட் நான் வந்து அந்த சீட்டை ஹோல்ட் பண்ணணும் ஃபார் 10 minutes ஆர் சம்திங். அண்ட் இஃப் டைமுக்கு மேலே எக்ஸைட் ஆகிடுச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட்டை நான் ரிலீஸ் பண்ணேன் ஸோ தட் அதர் யூசர் கேன் புக் இட். அப்புறம் டபுள் புக்கிங் நடக்கக்கூடாது. அட் டைமில் 2 யூசர் புக் பண்ணக்கூடாது. அண்ட் தென் சும்மா லைக் வியூ பண்ணுற சீட் லேஅவுட் வியூ பண்ணுறது அந்த மாதிரிலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஒரு கன்கரன்சி இருக்கணும். ஒரு சீட்டை வந்து 2 பேர் புக் பண்ணக்கூடாது. ஸோ இது டிசைன் பண்ணும்போது ரொம்ப நான் ஸ்ட்ரக்கான ஒரு சில ஏரியாஸ் வந்து இந்த எப்படி கார் ரெண்டல் சிஸ்டத்தில் வந்து எப்படி ஒரு பிரான்ச்சுக்குள்ளே நிறைய கார்ஸ் இருக்கும் ஒரு டைப்புக்கு. அப்படிங்கும்போது நம்ம இன்னொரு வெஹிக்கிளில் தனியாக வச்சுப்போம், பிரான்ச் தனியாக வச்சுப்போம். இப்போ இன்வென்ட்ரிக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் அந்த மேப்பிங் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இங்கே என்ன டவுட் எனக்கு வந்துச்சுன்னா, ஒரு ஷோ இருக்குது. ஆப்வியஸ்லி மூவி இருக்கும். மூவிக்கு வந்து ஸ்க்ரீன் தேட்டர் இருக்கும். தேட்டருக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து சீட்ஸ் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஒரு சீட் மேப் லேஅவுட் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வந்து அந்த ஒரு ஷோ ஓடும், ஒரு ஸ்க்ரீனில் இந்த லிஸ்ட் ஆஃப் ஷோஸ் ஓடும். லைக் ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஷோ ஓடும். ஸோ அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஷோ ஓடும்போது அந்த ஸ்க்ரீனோட சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சீட்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு ஷோ ஆப்ஜெக்ட்டுக்கும் புதுசாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 600 சீட் இருக்குன்னா அந்த 600 சீட்டும் ஒவ்வொரு ஷோவுக்கும் எனக்கு 600 சீட் வந்து புது சீட் மாதிரி. லைக் ஃபிசிக்கலி எல்லாம் ஒன்று தான், ஒரு ஷோக்கு அந்த சேம் ஃபிசிக்கல் தான். பட் லாஜிக்கலி யோசிச்சோன்னா யூஸர் புக் பண்ணும்போது நான் வந்து சேம் ஸ்க்ரீன் சேம் சீட் நம்பர் புக் பண்ணுறேன். ஆனால் வேறு ஷோக்கு புக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து வேறையாக ட்ரீட் பண்ணணும். அப்போ எனக்கு புக் பண்ண விடணும். ஸோ பேசிக்கலாக அங்கே எனக்கு டவுட் இருந்தது, ரொம்ப நேரம் ஸ்ட்ரக் ஆனேன். ஸோ இது எப்படி ஆகுனா, ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு சீட்ஸ் இருக்கும், லைக் லிஸ்ட் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் அந்த ஸ்க்ரீனில். அப்புறம் வந்து ஷோவில் பார்த்தீங்கன்னா இங்கே இது முக்கியம், ஸ்க்ரீன் ஐடி இருக்கும், மூவி ஐடி இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்க்ரீனில் வந்து மூவி ஐடி, ஸ்க்ரீன் ஐடி இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா ஷோ சீட்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வச்சுக்கிறாங்க. இல்லை எப்படின்னா, இந்த ஷோ ஐடிக்கு இந்த சீட் ஐடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்போ எப்படின்னா 600 ஆப்ஜெக்ட் 600 சீட் இருக்குன்னா ஒரு ஷோக்கு நான் 600 கிட்ட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். லைக் அது ஒரு பர் ஷோக்கு இந்த ஸ்டேட் ஒவ்வொரு ஷோ ஐடிக்கும் ஒரு சீட் ஐடி வச்சு நான் க்ரியேட் பண்ணுவேன். அந்த சீட் ஐடிக்கான அந்த சீட் ஐடிங்கிறது சேர்த்து ஒரு யூனிக் காம்பினேஷன் ஆகிடும். அப்போது அந்த ஸ்டேட்டஸ் ஹெல்டாக இருக்கா, புக்காக அவைலபிளா, ப்ளஸ் யாரை ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதை எப்போ எக்ஸ்பைரி முடியும், அந்த மாதிரிங்கிற அந்த ஆப்ஜெக்டில் நான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிப்பேன். யாராவது புக் பண்ண வராங்கன்னா நான் அப்போ வந்து பார்ப்பேன் இந்த எக்ஸ்பைரி என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்து வச்சுப்பேன். ஸோ இதுதான் இந்த ஹை லெவல் மாடலு. இங்கே கூட ஒரு வாட்டி பார்க்கலாம் நம்ம. ஸ்க்ரீன் இருக்குது. ஓகே, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். இது இப்பொழுதுக்கு இக்னோர் பண்ணிங்க, நம்ம வந்து வேறு டெமோ காட்டுறேன். 2 மாடல் இருக்குது. இந்த மாடல் என்னென்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடல், ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்க்ரீனில் வந்து லிஸ்ட் ஆஃப் சீட்ஸ் லைக் சீட் ஐடி வச்சு மேபி ஜூம் பண்ணணும். ஓகேவா? ஸ்க்ரீனுக்குள்ளே எனக்கு சீட் ஐடிஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி சீட்குள்ளே போய் பார்த்தோன்னா சீட்டில் ஜஸ்ட்டு சீட் நம்பர் அந்த மாதிரி தான், ஸ்பெசிஃபிக் நாட் ஸ்பெசிஃபிக் டு எனி அதர் லிங்கிங்லாம் இங்கே இல்லை. இந்த ஷோவுக்கு தான். ஷோவில் பார்த்தோன்னா மூவி ஐடி,
ஸ்க்ரீன் ஐடி இருக்கும் இங்கே. அப்புறம் ப்ரைஸிங் டைப் அதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. பட் ஓகே, எல்லாமே எப்படி ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் ஆகும், எந்த டைப் வச்சு இது பண்ணணும். இது அந்த ஷோ சீட் தான் ரொம்ப முக்கியமான கிளாஸு. இதில் பார்த்தோன்னா ஷோ ஐடி சீட் ஐடி சேர்ந்து ஒரு யூனிக் காம்பினேஷன் ஆகிடும் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஹெல்ட் யார் புக் பண்ணியிருக்கா, புக்கிங் ஐடி என்ன இந்த பர்டிகுலர் சீட்டுக்கு, இஃப் புக்டு ஆகிட்டா அந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட மெயின்டைன் பண்ணுவோம். ஹோல்ட் அன்டில் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி. ஓகே, இதுதான் முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் கிளாஸ் பார்த்துடலாம். மெயின் கிளாஸில் இதெல்லாம் ஜஸ்ட்டு இங்கே வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்ட் ஆஃப் ஜாவா 10ல் வந்து வேர் இருக்கிறதுனால நம்ம பட் ஆனால் வேர் வந்து ஒன்லி ஃபார் இன்ஸ்டன்ட் ஃபீல்ட்ஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டராங்க தான் யூஸ் பண்ணணும். இன்ஸ்டன்ட் கிளாஸ் லெவல் இன்ஸ்டன்ட் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மெத்தடுக்குள்ளே உள்ள வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஓகே, ஈவன் மூவி ரெப்போன் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் மெயின் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறமா ஈவெண்ட் பப்ளிஷர் அதுக்கெலாம் வரேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தோன்னா என்ன டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனால் புக்கிங் சர்வீஸ் கால் பண்ணும்போது நான் எந்த ஸ்ட்ராட்டஜி போடுறேன் உள்ளார. லைக் பாருங்கள், ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபேக்ட்ரி உள்ளே போயிட்டு இங்கே பார்த்தோன்னா ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் மெத்தட், பே, புக்கிங் அந்த மாதிரி லைக் ஃபேக்ட்ரி வச்சு க்ரியேட் பண்ணுவாங்க. கொடுக்குற செலெக்ஷன் பொறுத்து லைக் யூபிஏவாக இருக்கா என்ன மாதிரி அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, அதுக்காக ஃபேக்ட்ரி யூஸ் ஸ்ட்ராட்டஜினாலே மோஸ்ட்லி ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்விட்ச் கேஸ் இருந்தது அப்படின்னா லைக் இதெல்லாம் ஓகே வேண்டாம். இதெல்லாம் மெயினாக என்னென்னா ஒரு ஷோ க்ரியேட் பண்ணும்போது, இப்போ நான் ஒரு ஷோ க்ரியேட் பண்ணுறேன், உடனே வந்து ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க அந்த ஷோவை. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸ்கெட்யூல் பண்ணுறேன் என்னென்னா, நான் ஷோ க்ரியேட் பண்ணும்போது ஒரு லைக் நியூ ஷோ க்ரியேட் பண்ணும்போது ஷோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். பட் நான் ஷோ சீட்டும் க்ரியேட் பண்ணணும் இல்லையா? லைக் வென்எவர் ஷோ க்ரியேட் ஆகும்போது இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப ஓவர் கூட. ஷோ க்ரியேட் ஆகும்போது நான் ஃபஸ்ட் ஷோ ரெப்பாசிட்டியில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் ஷோ ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஷோ சீட் ரெப்பாசிட்டரியும் க்ரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த ஷோ எந்த ஸ்க்ரீனில் ஓடுது அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன் டீட்டெயில் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அந்த எல்லா சீட்ஸ்க்கும் நான் வந்து நியூ ஷோ சீட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை இன்வென்டரியில் ஸ்டோர் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் வந்து மெயின் கான்செப்ட்டு. ஒன்ஸ் இது ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஷோ இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்கரன்சி மூலிமா 2 யூசர் வந்து அட் அ டைமில் புக் பண்ணுறாங்க. அது பண்ணுறாங்க ரன் கன்கரண்ட் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் கால் பண்ணி ரெண்டு த்ரெட் ஒர்க்கர் த்ரெட் க்ரியேட் பண்ணுறாங்க, 2 த்ரெட் அது டைமில். ஸோ கவுண்டவுன் லேட்ச் இப்போ என்னென்னா, கவுண்டவுன் லேட்ச் வந்து 1 வச்சுருக்கும் போது எந்த த்ரெட்டுமே எக்ஸிக்யூட் ஆகுது அன்டில் லைக் எல்லா த்ரெட்டுமே கேட் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். கவுண்ட்னா கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி. எப்போ கேட் ஓப்பன் ஆகும்னா இது 0 ஆனால் தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு த்ரெட் ஒன்று க்ரியேட் பண்ணி வெயிட் பண்ணுது. இன்னும் ஹோல் சீட்டை கால் பண்ணல. இதுவும் இந்த த்ரெட்டுமே பாப் டாஸ்க்குங்கிற த்ரெட்டுமே இங்கே வெயிட் பண்ணுது. லைக் ஹோல் சீட்டை கால் பண்ணல. 2 புள்ளி சப்மிட் பண்ணிவிட்டு ஒன்லி வென் ஐ டூ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு ரெண்டுமே வந்து உள்ளே போய் ரேஸ் பண்ண ஆரம்பிக்கும். ரேஸ் பண்ணி ஒன்று தான் வின் பண்ணி எனக்கு ஹோல்டு ரிசல்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். ஹோல்டு ரிசல்ட் இருங்கிறது ஒரு D2 ஆப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம ஒரு புக்கிங் ஆப்ஜெக்டாக கூட வச்சுக்கலாம். புக்கிங் ஐடி இருக்கும், எவ்வளோ சீட்ஸ் டீட்டெயிலு, எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் ஈவன் புக்கிங் ஆப்ஜெக்டை கூட ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, பட் இப்போது வந்து உள்ளே போய் இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோல் சீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஹோல் சீட்டில் பார்த்தோன்னா ஹோல்ட் பண்ணணும். யூசர் ஐடி why DTO instead of ஓகே. இப்போ வந்து ஹோல் சீட் பண்ணும்போது ரெக்வஸ்டட் சீட்லாம் வந்து
சார்ட் பண்ணிக்கிறாங்க. சீட் ஐடி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு சீட் ஐடிலாம் எடுத்துக்கிட்டு ஈச் சீட் ஐடிக்கும் இதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் அந்த பேசிக் செக் பண்ணுறாங்க. சீட் வந்து பிலாங் டு ஸ்க்ரீனான்ட்டு. மெயினான வேலிடேஷன் இங்கே தான். என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சீட்டுக்கும் ஒரு லைக் கொடுத்துருக்க சீட் ஐடி ப்ளஸ் ஷோ ஐடின்னு சொல்லிட்டு ஒரு லாக் கீ ஜென்ரேட் பண்ணிவிடுவாங்க. இங்கேருந்து தான் முக்கியம். ஸோ செட் ஆஃப் கீஸ் இருக்கும் நம்மள்ட்ட. பிகாஸ் நிறையா சீட் ஐடி இருக்கனால அதுக்கு செட் ஆஃப் லாக் கீஸ் இருக்கும். இப்போ வந்து லாக் ப்ரொவைடர் வச்சு அந்த எல்லா கீயுக்கும் ஒரு லாக் லைக் இப்போ வந்து என்னென்னா அட் டைமில் 2 பேருமே வந்து இந்த சேம் சீட்டை புக் பண்ண வராங்க அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும் தான் அது உள்ளே போய் இது எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த இடத்த கரெக்டாக. இந்த புக்கிங் இங்கே தான் நடக்குது, கிரிட்டிக்கல் செக்ஷன் சொல்லலாம் அந்த இடத்த. ஸோ யார் போய்ட்டு வித் லாக் இந்த இதில் போய் லாக் யார் வாங்கிட்டு வராங்களோ, இட் கேன் பி இன்மெமரி லாக்காக கூட இருக்கலாம் ஆர் ரெடியூஸ் லாக்காக கூட இருக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் போய்ட்டு யார் லாக் வாங்கிட்டு வராங்களோ எந்த அவுட் ஆஃப் 2 டாஸ்கில் அவங்க தான் உள்ளே போய் இப்போ என்ன பண்ணலான்னா கொடுத்துருக்க சீட் ஐடிக்கு ஷோ சீட்டுங்கிற ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த ஷோ சீட் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு லைக் சில ஷோ சீட்டு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிலீஸ் இஃப் எக்ஸ்பயர்னு கால் பண்ணுவாங்க. என்னென்னா சில ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி புக் ஆகிருக்கும், பட் ஸ்டேட்டஸ் வந்து ஹெல்லில் இருக்கும். பட் ஆனால் இப்போ எக்ஸ்பைரி டைம் எப்போவா இருக்கும், அப்போ கரண்ட் எக்ஸ்பைர்னு அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அது ஏதாவது ஒரு சீட் வந்து அவைலபிளாக லைக் நாட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா உடனே அன்அவைலபிள் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா புக்கிங் ஐடிலாம் ஜென்ரேட் பண்ணி நியூ புக்கிங் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது அந்த ஷோ சீட்டுக்கு உள்ள எல்லா ஷோ சீட்லேயும் போய்ட்டு ஹோல்டு ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க. ஷோ சீட்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இது போடுறேன். ஷோ சீட்குள்ளார இங்கே மாதிரி டெபாசிட்டில் சேவ் பண்ண அவசியம் இல்லை மோஸ்ட்லி, பிகாஸ் சேம் ரெஃபரன்ஸாக இருக்கிறதுனால. பட் டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸாக இருந்தால் சேவ் பண்ணணும். இங்கே சீட் டாட் ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த லைக் இந்த பாருங்கள் ஷோ சீட்குள்ளே வந்து இது வந்து ஹோல்டோ கிளாஸ் மெத்தட் இருக்குது. இதில் போய்ட்டு அந்த கிவன் ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டஸு, யார் புக் பண்ணுறா, ஹோல்ட் அன்டில் கொடுத்துருக்க இது அதெல்லாமே இது பண்ணிவிடுவாங்க, சேவ் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் என்னென்னா, ஒன்ஸ் இந்த சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஹோல்ட் அன்டில் கொடுத்துருப்பேன். ஹோல்ட் அன்டில் எப்போ வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஷோ சீட்டில் வந்து எனக்கு லாக் இருக்கணும். பிகாஸ் ஒருத்தவங்க பேமெண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் 10 மினிட்ஸ்க்கு, பட் நான் ஒன்றுமே பண்ணலைன்னா அப்புறம் இன்னொருத்தவங்க புக் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் நான் ஒரு எக்ஸ்பைரி ஸ்கெடியூலர் வந்து போட்டுருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பைரி டைம் எப்போ முடியுதோ, ஹோல் டியூரேஷன் எப்போ முடியுதோ, ஹோல் டியூரேஷனுங்கிறது என்னென்னா புக்கிங் சர்வீஸில் டியூரேஷன், அது நீங்கள் யார் செட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் எக்ஸ்பைரி செட் ஹோல் டியூரேஷன், எக்ஸ்பைரி செட் ஹோல் டியூரேஷன். ஓகேவா, ஹோல் டியூரேஷன் மைபி எனக்கு மெயின்லேருந்து அன்இன்ஸ்ட் ஆஃப் நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத இங்கே அனுப்புகிறாங்க. அதுபடி நான் எக்ஸ்பைரி செட் பண்ணுறேன். ஓகே, எனிவே லைக் ஹோல் டியூரேஷன் வச்சுக்கிட்டு அந்த டைமில் கரெக்டாக வந்து நான் ஸ்கெடியூல் பண்ணுற ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க் வந்து இந்த மெத்தடை கால் பண்ணி இந்த புக்கிங் ஐடிக்கு உள்ள எல்லா லைக் எதெல்லாம் ஹோல்டில் இருக்கோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பைர்டுன்னு மாற்றும். இங்கே பாருங்கள், எக்ஸ்பைர் புக்கிங் என்ன பண்ணுதுன்னா இந்த புக்கிங் ஐடியோட ஐடி எடுத்துக்கிட்டு அதில் உள்ள எல்லா சீட் ஐடியும் போய் எடுத்துக்கிட்டு அதுக்கு லாக் வாங்குது. பிகாஸ் நான் ஒரு ஆப்ஜெக்டை மாற்றுறேன் அப்படின்னாலே லைக் அந்த ஷோ சீட் ஆப்ஜெக்டை மாற்றுறேன் அப்படின்னாலே ஒருத்தவங்க மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐ ஷுட் வெயிட் இல்லை. ஸோ லாக் ப்ரொவைடர் புக்கிங் போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், புக்கிங்கில் போய்ட்டு நான் வந்து ஆல்ரெடி நாட் ஹெல்டாக இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்லைன்னா புக்கிங் இஸ் நாட் எக்ஸ்பயர்ட், இப்போ என்ன எக்ஸ்பயர்ட், புக்கிங் இஸ் எக்ஸ்பயர்ட், ரிலீஸ் சீட்ஸ் ஓன்டு பை புக்கிங் அண்ட் நோ ரிலீஸ் சீட்ஸ். என்ன பண்ணுறேன், எல்லா சீட்ஸுக்கும் ரிலீஸ் பண்ணுறேன். புக்கிங் ஐடியை சீட் டாட் ரிலீஸ் பண்ணும்போது புக்கிங் ஐடியை வந்து திருப்பி நல் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் திருப்பி சீட் ஸ்டேட்டஸ்லாம் அவைலபிள் மாற்றிடுவேன். ரெடியூஸ் பண்ணும்போது ஷோ சீட்லேயும் சேவ் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அதான் ஸ்கெடியூல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் திருப்பி யூசர் வந்து பே பண்ணலாம். எந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ புக்கிங் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மெயின் திருப்பி வந்திருக்கோம். நம்ம மெயினில் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் 2 கன்கரண்ட் பண்ணி ஒரு வின்னர் வந்திருப்பாங்க. அந்த வின்னரோட புக்கிங் ஐடி பேமெண்ட் மெத்தட் வச்சு கன்ஃபார்ம் புக்கிங் பண்ணுறேன். கன்ஃபார்ம் புக்கிங் பண்ணும்போது ஒரு வாட்டி பார்த்துக்கணும், லைக் இந்த சீட்ஸ் வந்து இன்னும் வந்து like I have to check again that whether the seats are still in held position and also சீட்டோட ஸ்டேட்டஸில் அவைலபிளாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு நான் வந்து லாக் வாங்கிக்கிறேன். பிகாஸ் லாக் வாங்கும்போது பாருங்களேன், எப்பயுமே ஷோ ஐடி அப்புறம் கீ ஐடி வச்சு லாக் வாங்குகிறேன். ஓகேவா? லாக் வாங்கிக்கிட்டு நான் வந்து லைக் பாருங்கள், நான் இப்போ புக் பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸ்பைர்ட் ஆகுது புக்கிங் அப்படின்னா நான் வந்து லைக் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். சீட்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு புக்கிங் எக்ஸ்பைர்டுன்னு சொல்லி காட்டிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அதான் இங்கே லாக் பண்ணுறோம். லைக் ஐ டூ த செக் அகெயின் பிகாஸ் அந்த டைமில் பிஃபோர் இந்த கன்ஃபார்ம் புக்கிங் கால் வரதுக்குள்ள நடுவில் இன்னொரு த்ரெட் வந்து அதை வந்து அன்லாக் லைக் புக் பண்ணியிருக்கலாம். அதனால் அதை எப்பயும் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் கால் பண்ணி சேவ் பண்ணி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக புக்கிங் வந்து இது பண்ணிடலாம் நார்மல் ஃப்ளோ. ஓகே, இதுதான். ஸோ இதில் வந்து அந்த இது பார்க்கலாம், இன்லாக் ப்ரொவைடர். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நான் கொடுக்குற அந்த கீ ஐடி ப்ளஸ் ஷோ ஐடி தான் கீ. இங்கே அந்த கீ அதுக்கு ஒரு ரீஎன்ட்ரண்ட் லாக் இருக்கும். ரெண்டும் வந்து லைக் ரீஎன்ட்ரண்ட் லாக் வந்து எப்படின்னா, கார் அண்ட் ரெண்டலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரீஎன்ட்ரண்ட் லாக் வச்சுருக்க மாட்டாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா சீட் லாக் மேனேஜரில் பார்த்தோன்னா இங்கே இந்த ஷோக்கு புக் மை ஷோவில் ஈவன் காட்டுறேன். இது ஒன் ஆஃப் த அதர் வே. இங்கே வந்து ரீஎன்ட்ரண்ட் லாக் வச்சு இல்லாமல் இந்த ஷோ ஐடிக்கு இந்த ஷோக்கு நான் வந்து இந்த சீட்டுக்கு யார் இல்லை யார் புக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இங்கே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த ஷோக்கு இந்த ஷோவில் இந்த சீட்டை யார் புக் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கெடியூலர் செட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கெடியூலர் வந்துட்டு கரெக்டாக இந்த எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து இந்த யார் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இதை வந்து மாற்றி விட்டுருவேன் நல்லுன்னு சொல்லிவிட்டு. லைக் சீட் லாக்கடாக இருந்ததுன்னா நான் வந்து எக்ஸ்பைரி டைம் எப்போ ஆகுது அப்படின்னா நான் அதை போய் மாற்றி விட்டுருவேன் ஆர் ரிமூவ் பண்ணிவிடுவேன் அந்த கீயை. அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே எப்படின்னா ரீஎன்ட்ரண்ட் லாக் இதை நான் ரிமூவ் பண்ண அவசியம் கிடையாது. பிகாஸ் ஒன்ஸ் இது அன்லாக் ஆகிட்டு அப்படின்னா ஆஃப்டர் த ஃபைனலி அப்போது வந்து அன்லாக் ஆகிட்டு அப்படின்னா இது அன்லாக் ஆகிட்டு அப்படின்னா அதர் த்ரெட் கேன் கம் அண்ட் யூஸ் இட். பிகாஸ் ரீஎன்ட்ரண்ட் லாக் இந்த பர்டிகுலர் கீக்கு இருக்குது. பட் இன்னும் லாக் ஒன்றும் யாரும் பண்ணல. அதனால இன்னொரு அடுத்த த்ரெட் வந்து இந்த சேம் ஷோ ஐடி ப்ளஸ் சீட் ஐடிக்கு லாக் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், லாக் கம்ப்யூட்டர் ஆப்ஸ். எல்லாருக்கும் நான் அக்வைட் பண்ணுறேன். அக்வைட்டோட ஆட் லாக் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ஸோ இந்த ஆக்ஷன் டாட் கேட்டேன்னா இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நான் கூப்பிட்ற அந்த புக்கிங் சர்வீஸ்லேருந்து கால் பண்ணும்போது இதுதான் கூப்பிடுவாங்க வித் லாக்கை. அது லேம்டா மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் டாட் கெட்டுலேருந்து சக்ஸஸ் போனோம் அப்படின்னா தான் புக்கிங் சர்வீஸ்லேருந்து நம்மளுக்கு லைக் இங்கே பாருங்களேன், இது அந்த லாக் எங்கே இப்படி இந்த லாக்கே எடுத்துக்கலாம். இது கோட் ஆக்ஷன் டாட் கெட் பண்ணி நான் சக்ஸஸ் வந்துச்சு லாக் இருந்தது அப்படின்னா தான் இந்த இது வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை லாக்கே கிடைக்கல அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த மாதிரி இந்த கான்செப்டை ஈவன் நார்மலாக கூட எழுதிக்கலாம். லைக் லேம்டா இல்லைனா ஜஸ்ட்டு ரிட்டன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் இது எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி கூட. ஸோ இதுதான் ஹையாக இது பண்ணுறது. ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்டான இது நல்லா இருந்தது. இந்த உள்ள அப்சர்வர் ஈவெண்ட் பேட்டர்ன்ஸ் இதில் இருந்தது. இதில் வந்து அப்சர்வர் மாடல் எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது நியூ ஷோ வந்துச்சுன்னா ஆர் ஏதாவது ஒரு புக்கிங் வந்து நான் புக் பண்ண லைக்
நான் ஏதாவது ஒன்று புக் பண்ணணும், அதுக்கு ஏதோ ஒரு ஷோ நான் புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து எனக்கு அப்சர்வர் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அந்த மாதிரி. இங்கே பாருங்களேன் நல்லாயிருக்கும் என்னென்னா லைக் எல்லா ஈவெண்ட் அப்சர்வர்லாம் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். அதில் ஆன் ஈவெண்ட் ஒரு மெத்தட் இருக்குது. இதெல்லாம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் அப்சர்வர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஆன் ஈவெண்ட் மெத்தட் மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஆன் ஈவெண்ட்டை தான் வந்து பப்ளிஷ் வந்து கூப்பிடணும். லைக் ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு அப்படின்னா. ஸோ இவங்களாம் அப்சர்வர்ஸ், அனாலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் இருக்காங்க, இமெயில் அப்சர்வர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்சர்வர்ஸ் இருக்காங்க இங்கே. ஸோ அதே மாதிரி ஈவெண்ட் பப்ளிஷ் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஜெனரிக் கிளாஸாக இருக்குது. லைக் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பப்ளிஷர்ஸ் இருப்பாங்க. லைக் நான் வந்து ஒரு புது மூவி வந்திருக்கு, அதுக்கு செட் ஆஃப் அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு புது ஷோ வந்திருக்கு, அதுக்கு சில அப்சர்வர்ஸ் இருக்காங்க. ஆர் எனக்கு ஒரு மூவி புக்கிங் நடந்திருக்கு இப்போது, அதை வந்து இமெயிலெலாம் அனுப்பணும், அனாலிட்டிக்ஸ்லாம் படிக்கணும். அப்போ வந்து இங்கே வந்து எப்படின்னா ஒரு புக்கிங் ஈவெண்ட் நடந்திருக்கு, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஈவெண்ட். புது ஷோ ஒன்று ஆட் ஆகிருக்கு, நியூ ஷோ ஆடட் ஈவெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் இருக்குது இல்லையா, அதான் இங்கே பாருங்கள் புக்கிங் கன்ஃபார்ம்டு ஈவெண்ட் ஒன்று இருக்குது. லைக் இது வந்து பப்ளிஷர். ஓகேவா, பப்ளிஷர் வந்துட்டு அவங்க தான் வந்து டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் வச்சுருப்பாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் யார் பப்ளிஷர்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இன்மெமரி ஈவெண்ட் பப்ளிஷ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அவங்கள்ட்ட லிஸ்ட் ஆஃப் அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் கிளாஸ் வந்து ஈவெண்ட் கிளாஸு. இந்த ஈவெண்ட்டுக்கு லிஸ்ட் ஆஃப் பப்ளிஷர் என்னென்ன ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா புக்கிங் கன்ஃபார்ம்டு ஈவெண்ட் ஒன்று இருக்குது. டொமைன் ஈவெண்ட்டுங்கிறது இங்கே இதாக வச்சுருக்காங்க, இன்டர்ஃபேஸாக வச்சுருக்காங்களா. ஓகே புக்கிங் கன்ஃபார்ம்டு ஈவெண்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஷோ ஸ்கெடியூல்டு ஈவெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இது நல்லாயிருக்கும். எப்படின்னா மெயின் சர்வீஸ்லேருந்து நான் இப்போ இதெல்லாம் இந்த மெத்தட் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு பப்ளிஷர்கிட்ட நான் ரிஜிஸ்டர் மெத்தட் இருக்கும், சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் நோட்டிஃபை அந்த மாதிரி ரிஜிஸ்டர் இருக்கும். இங்கே அன்ரிஜிஸ்டர் இல்லை. ஓகே, பட் சப்ஸ்கிரைபு நோட்டிஃபை பண்ணுற மாதிரி. ஸோ நான் ரிஜிஸ்டர் யாரெல்லாம் கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ண ஓகே. இந்த பப்ளிஷரை வந்து லைக் புக்கிங் கன்ஃபார்ம்டு ஈவெண்ட் அப்போது இதுக்கு இந்த அப்சர்வர் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெயினில் வந்து ஈவெண்ட் பப்ளிஷர் அப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். புக்கிங் கன்ஃபார்ம்டு ஈவெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, புக்கிங் கன்ஃபார்ம்டு ஈவெண்ட் கிளாஸில் சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா இவங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, புக்கிங் ரிஜிஸ்டரேஷன் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி ஷோ ஸ்கெடியூல் ஆச்சு அப்படின்னா அப்போ நியூ புக்கிங் இந்த அப்சர்வர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்போ நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா இது யார் கூப்பிட்றாங்கன்னு பாருங்கள். இல்லைக்கு நோட்டிஃபை மோஸ்ட்லி பண்ணுவாங்கன்னா இந்த ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்திருக்குன்னா அந்த ஈவெண்ட்டோட யாரெல்லாம் அப்சர்வர், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மூவி வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு அப்சர்வர் இருப்பாங்க. லைக் ஷோ வந்திருக்குன்னா ஒரு டிக்கெட் புக் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு சில அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் அந்த பேஸில் ஈவெண்ட்டை வச்சு அதுக்கு அப்சர்வர் வச்சு அவங்க அந்த அப்சர்வர்ஸோட டிஸ்பேச் பண்ணால் லைக் ஆன் ஈவெண்ட் நான் காமிச்சேன்ல, அந்த ஒவ்வொரு அப்சர்வர்ஸ்குள்ளேயும் ஆன் ஈவெண்ட் இருக்கும், அதை வந்து கால் பண்ணணும். ஸோ இந்த பப்ளிஷ் யார் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் 2 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவனோட நியூ நான் சொல்லியிருந்தேன் ஸ்கெடியூல் ஷோ புதுசாக ஏதாவது ஷோ வந்துச்சு அப்படின்னா இந்த நியூ ஷோ ஷெடியூல் ஈவெண்ட்டு இந்த கிளாஸை வந்து கால் பண்ணுறேன், நான் பப்ளிஷ் பண்ணுறேன், இந்த ஈவெண்ட்டுக்கு வருது அந்த மாதிரி. இதில் இந்த ஈவெண்ட் அப்போ இந்த ஈவெண்ட்டோட அப்சர்வர்ஸ்லாம் யாரோ அதுக்கு மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் ஜென்ரிக் கிளாஸ் அந்த அடுத்த வாட்டி வந்து வேறு கிளாஸாக இருக்கும். இந்த இப்போ நியூஸ் ஷோ ஸ்கெடியூல்டு ஈவெண்ட் கால் பண்ணுறேன். அடுத்த வாட்டி பார்த்தோன்னா வேறு ஷோ கூட இருக்கும். லைக் இங்கே பாருங்கள் நியூ புக்கிங் கன்ஃபார்ம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷோ கூட இது பண்ணுவேன். ஃபேக்ட்ரி தான் லைக் இந்த டிஃப்ரெண்ட் நியூவாக க்ரியேட் பண்ணுறது, ப்ரைஸிங் வீக் டேனா ஒரு ப்ரைஸ், சீட் செலெக்ஷன் ஸ்டார்ட், ஃபஸ்ட் அவைலபிள் சீப்பர்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஓகே. ரெபாசிட்டரியில் இன்டர்ஃபேஸாக இருக்கும், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எல்லா ரெபாசிட்டரியும் மோஸ்ட்லி கன்கரண்ட் ஹேஷ் மேப் தான் இருக்குது. காப்பி அண்ட் ரைட் லிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ரைட் பண்ணுறதும் அந்த இடத்துல இது பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு
மூவி சப்ஸ்கிரிப்ஷன் டெபாசிட் இது நல்லா இருக்கு பாருங்களேன். இது யார் கால் பண்ணுறான்னு பார்க்க. இங்கே தான் சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப்லாம் இருக்குது. ஒரு மூவி சப்ஸ்கிரிப்ஷன் ரெமூவில் சப்ஸ்கிரைப் யார் பண்ணுறா, இந்த மூவி ஐடிக்கு இந்த யூசர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க சப்ஸ்கிரிப்ஷன் ரெப்போவில். ஃபைண்ட் யூசர் ஐடி பை மூவி ஐடி. இந்த பாருங்களேன், இந்த ஆன் ஈவெண்ட் நீங்கள் கால் பண்ணும்போது ஈவெண்ட் எனக்கு வருது, இது புது மூவி வந்திருக்கு, அந்த மாதிரி மூவி புக்கிங் ஓப்பன் அந்த மாதிரி. அப்போ நான் வந்து என்னோடய எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் போய்ட்டு யாரெல்லாம் எனக்கு இந்த மூவி ஐடியோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் எடுத்துகிட்டு யாரெல்லாம் எனக்கு யூசர் இருக்காங்களோ அவங்களாம் நான் வந்து மெயில் சென்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி கூட இருக்கும் அது. ஸோ அதுக்கு ஒரு ரெப்போ வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஹோல்டு எக்ஸ்பைரி ஸ்கெடியூல். இதுதான் வந்து அந்த எக்ஸ்பைரி ஸ்கெடியூலில் கால் பண்ணாங்க. இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் தான், ஸ்கெடியூல் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ். இதை வந்து அந்த டைமில் எந்த டைமில் சொல்கிறோமோ அந்த டைமில் கால் பண்ணோம், அவங்க கொடுக்குற மெத்தடை கால் பண்ணி டெலிட் பண்ணோம் ஒரு அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஹை லெவல். இதில் சில விட்டுருக்கலான்னு இதில் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, தியேட்டரு, ஸ்க்ரீன், ஷோ சீட்டு, புக்கிங், பேமெண்ட். ஓகே, ரைட் ஷோ. இங்கே பாருங்களேன், த்ரெட் அரைவ்ஸ் வித் கீ, அக்வைர் லாக், ஆக்ஷன் டாட் கெட் எக்ஸிக்யூட்ஸ், அன்லாக், ரிலீஸ் லாக், கீ எக்ஸிஸ்ட் அண்ட் லாக் இஸ் பி, த்ரெட் அரைவ்ஸ் வித் கீ, ட்ரை லாக், த்ரெட் அரைவ்ஸ் வித் கீ, ட்ரை லாக் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் அப் டு. அதான் லைக் புதுசாக ஒரு த்ரெட் வந்து ஆல்ரெடி லாக் வந்து இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணும் அன்டில் அந்த லாக் எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி. தான் சொன்ன அந்த கவுண்டவுன் லேட்ச், ஒன்லி கவுண்டவுன் டாட் லாஸ்ட் டாட் கவுண்டவுன் சொல்லும் போது தான் போத் த்ரெட்டும் ரிலீஸ் ஆகும், அதுக்கு வெயிட் பண்ணும். இந்த எக்ஸ்பைரி புக்கிங்லேயும் ஒரு இது என்னென்னா, எக்ஸ்பைரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ரீட் புக்கிங் இனிஷியல் ஸ்னாப்ஷாட்டு, இஃப் நாட் ஃபவுண்ட் ஆர் ஸ்டேட்டஸ் நாட் ஈக்குவல் ஹெல்டு அப்படின்னா ரிட்டன் நத்திங். லைக் ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் வந்து அவைலபிளாலாம் இல்லை, ஹெல்டாக இல்லை. இப்போ பில்டு இல்லை ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னா, லைக் ஒரு வேளை ஹெல்டாக இருக்குன்னா பில்டு சீட் லாக் கீஸ் ஃபார் ஈச் ஷோ அண்ட் சீட் ஐடிக்கு நான் என்ன பண்ணுவேன்னா லாக்ஸ் வாங்கிட்டு நான் வந்து திருப்பி ஒரு வாட்டி புக்கிங் ரீட் பண்ணுவேன் இன்சைட் த லாக். ஏன்னா அந்த டைமில் கூட ஒருத்தவங்க மாற்றிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் திருப்பி நாட் ஈக்குவல் ஹெல்ட்னா அன்லாக் ரிட்டன், இல்லைனா திருப்பி நான் என்ன பண்ணுவேன் போயிட்டு மார்க் லைக் ரிலீஸ் த சீட் ஒன் பை புக்கிங், மார்க் புக்கிங் எக்ஸ்பயர், சேவ் புக்கிங், அன்லாக், அந்த மாதிரி லைக் நடுலேயே ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஓகே, மோஸ்ட்லி எல்லாம் கூட படிக்கணும். லைக் அந்த அப்சர்வ் பேட்டர்ன் தான் பேசினது. இந்த த்ரெட் லாக்ஸ், அந்த ஃபீச்சர், எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் எப்படி. ஓகே.